வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் சகாயமும் அந்த கலகக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வர்றாங்க. பட் வெளியே ஓடி வந்ததுல 2 பேரும் தனித்தனி பாதையில பிரிஞ்சு போயிடுறாங்க. இதே சமயத்துல தப்பிச்சு போன வீராங்கன் ஒரு மண்டபத்தை போய் அடையிறாரு. அங்க இருக்கிற அரச வீரர்கள் இவரை மன்னர்னு நினைச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவரை பின்னாடி தொடர்ந்து வந்த கலகக்காரங்க பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாம திரும்பி போயிடுறாங்க. உள்ள போன வீராங்கன் அந்த ரூமுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அமைச்சரும் படை தளபதியும் உள்ள வர்றாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் வீராங்கன் சொல்றாரு, இல்லைங்க நீங்க நான் வேற யாரோன்னு நினைச்சு உபசரிக்கிறீங்க அப்படின்னு வீராங்கன் சொல்றாரு. ஆனா அதை அவங்க கேட்கல. அதுக்கு அவங்க, நீங்க மக்களை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் எதுக்கு இந்த மாறு வேஷம் அப்படின்னு சொல்லி வீராங்கனோட தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க. வீராங்கன் வழியில கத்திக்கிட்டு இருக்கும்போது உண்மையான மன்னர் மார்த்தாண்டர் உள்ள வராரு. மார்த்தாண்டரை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன் அவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு மார்த்தாண்டர் கேக்குறாரு. அதுக்கு, இல்லங்க நீங்க தான் மாறு வேஷத்துல இருக்கீங்களோன்னு நினைச்சு நான் வேடிக்கையா அப்படி பண்ணிட்டேன், இவன் யாரோ அப்படின்னு சொல்லி வெளியே போக சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே மார்த்தாண்டர் அவரை ஸ்டாப் பண்ணி, நண்பரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மார்த்தாண்டருக்கு அவரை பார்த்ததும், நீ யாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வீராங்கன், நான் ஒரு நாடோடி, என்னோட பேர் வீராங்கன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை அப்படின்னு இவர் சொல்றாரு மார்த்தாண்டர். அதுக்கு வீராங்கனும், எங்க அப்பா அம்மாவுக்கும் நானும் ஒரே பிள்ளைதாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்புறம் எப்படிங்க இவ்வளவு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. மன்னர் வீராங்கனை பார்த்து, சரி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வீராங்கன், நான் வெளியூர் நகரத்தை பார்க்க வரும்போது சிலர் என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வரும்போது உங்களன்னு நினைச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீராங்கன் சொல்றாரு. உனக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு மார்த்தாண்டர் கேக்குறதுக்கு, நகருக்குள்ள இருக்கிற சான்ஸ் இல்ல, அரண்மனையில வேணா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றது யாருக்குமே புரியல. என்ன அப்படின்னு கேட்டா, நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி. அமைச்சரும் படைத்தளபதியும் அவர் 2 பேரையும் 2 பேர் சைடுல புடிச்சுக்கிட்டு, இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை அரசர் தடுத்துடுறாரு. அப்ப மன்னர் அமைச்சரையும் படைத்தளபதியும் வெளியே போக சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா வீராங்கனை ஒரு சீட்ல உட்கார சொல்லிட்டு அவருக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சீட்ல அவர் உட்கார்ந்துக்கிறாரு. சோ மன்னருக்கு ஒரே ஆர்வம் தாங்க முடியல. எதுக்காக புரட்சி பண்றீங்க, யாரை எதிர்த்து புரட்சி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வீராங்கன், உங்க ஆட்சியை எதிர்த்து தாங்க நாங்க போராட்டம் பண்றோம், உங்க சர்வாதிகாரத்தை ஒழிக்கிறதா எங்களோட நோக்கமே அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப என்ன ஒழிச்சுக்கிட்ட போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிரிச்சுக்கிட்டே வீராங்கன், உங்களை ஒழிக்கிறது எங்க நோக்கம் இல்லைங்க, மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சியை கொண்டு வர்றதா எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர், நானும் மக்கள்ல ஒருத்தன் தானே, அப்புறம் நான் ஏன் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வீராங்கன், நீங்க மக்கள்ல ஒருத்தர் தான், ஆனா மக்களோட நிலை அறியாத ஒருத்தர், மக்கள் நிலையறிஞ்ச ஒருத்தர் தான் மன்னனா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மன்னர், அது எப்படி, விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு வியாபாரம் தெரியும், அரசனுக்கு தானே ஆளத் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, அப்படித்தான் நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா, ஆனா இப்ப நீங்க போடுற வரி, கொடுக்கிற சவுக்கடியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ மட்டும்தான் தெரியும், ஆளத் தெரியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, வெளிநாட்டுல எல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நானும் நம்ம நாட்டுல மக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வீராங்கன், மன்னருக்கும் நார்மல் மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிட்டு, இது எதுவுமே தெரியாத உங்களை எப்படி நாங்க மக்கள்ல ஒருத்தரா ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மன்னர், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது, ஒண்ணு பண்ணுவோம், நானும் உங்க புரட்சி கூட்டத்துல சேர்ந்துடுறேன், அப்பவாவது நானும் உங்கள ஒருத்தன் அப்படின்னு என்னை ஏத்துப்பீங்கல்ல அப்படின்னு அப்பாவியா கேக்குறாரு. அதை கேட்டதும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு வீராங்கன். மார்த்தாண்டனுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்ல நீங்க எங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா நாங்க யாரை எதிர்த்து போராடுறது அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இதுவும் நியாயமான கேள்விதான் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீங்க மந்திரி, தளபதி, ராஜகுரு, பிங்களன், அரண்மனை, அதிகாரம் இதையெல்லாம் எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி அது எல்லாம் வேண்டாம், பேசாம நீ என் கூடவே இருந்துடு, நாளைக்கு நான் மன்னர் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது, நீ என்னெல்லாம் சட்டம் எழுதி கொடுக்குறியோ அதுல எல்லாத்துலயும் நான் கையெழுத்து போடுறேன், என்ன இது ஓகேயா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் வீராங்கனுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்க இவ்வளவு நல்லவரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறாரு வீராங்கன். அதுக்கு மன்னர், இனிமே நீதான்னா நான் தான் நீ அப்படின்னு 2 பேரும் சொல்லி 2 பேரும் கை குலுக்கிக்கிறாங்க. சரி நீ இந்த என்னோட நண்பன் ஆயிட்ட, உனக்கு நான் விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தனா, அதாவது இந்த கார்மேகத்தோட கையால கூப்பிட்டு தடபுடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வீராங்கன், மார்த்தாண்டன்,
படைத்தளபதி, அமைச்சர் எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. இந்த சமயத்துல கார்மேகம் சொல்லி கொடுத்த மாதிரி ஜூஸ்ல அந்த மருந்தை கலக்கி மார்த்தாண்டனுக்கும் வீராங்கனுக்கும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வீராங்கன் நான் மது அருந்துற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது மது கிடையாது, பலரசம் தான், குடி அப்படின்னு சொல்றாங்க. இவரும் எடுத்து மோந்து பாக்குறாரு. பட் அதுல ஒரு வாடை அடிக்குது. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. இவரும் மோந்து பாக்குறாரு, ஒரு வாடை அடிக்குது. பட் நிறைய பில்டப் கொடுத்துட்டாரு, ரைட்? சோ வேற வழி இல்லாம குடிக்கிறாரு. பட் குடிச்சதெல்லாம் துப்பிடுறாரு. ஆனாலும் கண்ணு மங்கி தலை சுத்தி மயங்கி விழுந்துடுறாரு. மார்த்தாண்டருக்கு என்ன ஆச்சு? மார்த்தாண்டர் இறந்துடுவாரா? வீராங்கனோட நிலைமை என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.